Hey guys, vanakkam. You know why we love modern cinema? 4 national awards, 20 Filmfare awards, 200 plus movies, Padma Shri, Padma Bhushan, the most versatile actor we have ever known, Kamal Hassan. அவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்ட் வந்து ஒரு 3 மூவிஸ் எடுத்திருக்க ஒரு நியூ ஏஜ் டைரக்டர் கிட்ட நான் நடிக்க தயாராக இருக்கேன். அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி அ டைரக்டர் மூவி அப்படின்னு தெரிஞ்சு கூட ஐ எம் சைனிங் ஆஃப் த மூவி. லெட் மீ டேக் அ பேக் சீட் பிகாஸ் த ஸ்டோரி டிமாண்ட்ஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிசிஷனே இஸ் சம்திங் தட் வி நீட் டு அக்னாலேஜ். விக்ரம் மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா it starts as a crime investigative thriller and ends as a high octane action movie. First 10 minutes the most shocking event in the movie நீங்கள் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. பட் அதுலேருந்து எப்படி படம் முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு நம்ம நினைக்கும் போது அதுலேருந்து how the movie is taken till the climax is what is Vikram all about. What works in the movie? First வந்து casting. உலகநாயகன் ஆகட்டும், மக்கள் செல்வன், ஃபஹத் ஃபாசில், இவங்கெல்லாம் வந்து ஒரு 2 hours மோனோ ஆக்டிங் பண்ணாலே நம்ம ஸ்க்ரீனில் ஆன் பார்த்துட்டு கை தட்டுற அளவுக்கு ஒரு வெர்சட்டாலிட்டி இன் ஆக்டிங். ஸோ அவங்க 3 பேர் ஜாயின் பண்ணால் படம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்றது நமக்கு சொல்லவே தேவையில்லை. ஸோ அவங்க வர இண்டிவிஜுவல் போர்ஷன்ஸ்லாம் வந்து வெல் எக்ஸிக்யூட்டட், வெல் கிராஃப்டட். ஃபார் எக்ஸாம்பிள் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இஸ் ஃபுல்லி ஃபஹத் ஃபாசில் ரீலிவிங் கமல்ஹாசன். அவர் வந்து கமல்ஹாசன் பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணியிருப்பார் கமல்ஹாசன், எங்கெங்கெல்லாம் நின்றுருப்பார், எப்படி உட்காந்துருப்பார், என்ன இமோஷன்ஸில் பேசியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இல் ரீலிவ் தோஸ் கமல்ஹாசன் மூமெண்ட்ஸ். ஸோ அந்த சீன்ஸில் வந்து கமல்ஹாசன் வில் பி ஆன் த ஸ்க்ரீன் ஜஸ்ட் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ். ஃபார் இன்ஸ்டன்ஸ் அவர் ஹை ரைஸ் பில்டிங்கில் விண்டோக்கு வெளியில் வந்து நின்றுட்டு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணிவிட்டு ஃபஹத் ஃபாசில் வில் ரீல் வித் தட் மூமெண்ட். அதுக்கப்புறம் ஒரு கால்ஃப் கோர்ஸில் வந்துட்டு லேப்டாப் வச்சுட்டு ப்ளூடூத்தில் ஸ்டைலாக வந்து கால் பேசிட்டு இல் பி ஒர்க்கிங். ஸோ இட் வில் பி மொமெண்ட்ரி சீன்ஸ் தட் கமல்ஹாசன் கம்ஸ் இன் தட் சீன், பட் அதுவே வந்து இட் வில் டெல் அ லாட் இன் த ஸ்டோரி. ஸோ அந்த மாதிரி அவங்க 3 பேருடைய ப்ரெசன்ஸ் அண்ட் த ஃப்ளாலெஸ் ஆக்டிங் இஸ் ஒன் மேஜர் ப்ளஸ் இன் த மூவி. செகண்ட்லி சொல்லியே ஆகணும், இது வந்து நம்ம எல்லா படத்துக்கும் ஒரு க்ளீஷே மாதிரி ஆயிடுச்சு. அனிருத்ஸ் மியூசிக் அண்ட் த பேக்ரவுண்ட் ஸ்கோர் இஸ் லிஃப்டிங் த மூவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி டயர்ட் ஆனாலும் தட் இஸ் த மேஜர் பேக் போன் ஆஃப் த மூவி. ஒரு சீனோட இன்டென்சிட்டி வந்து சே இட் இஸ் அரௌண்ட் 45%னா பிரிங்கிங் இட் டு 90% இஸ் த பேக்ரவுண்ட் ஸ்கோர். மோஸ்ட்லி இந்த மூவியில் வந்து த பெர்கஷன் ப்ளஸ் ஸ்ட்ரிங்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மோஸ்ட்லி நம்ம இந்த ஹாலிவுட் மூவிஸ்லலாம் பார்க்குற அந்த கேங்ஸ்டார் மூவிஸில் பார்க்குற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் எங்கேயும் பண்ணியிருக்காங்க. பட் எக்ஸ்ட்ராடினரிலி டன். இது ஒரு ரொம்ப சில்லியாக இருக்கும். பட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த விக்ரம் ட்ரெய்லரை வந்து மியூட் பண்ணிவிட்டு வெறும் மோஷன் பிக்சர்ஸ் மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் when you watch it with the full background score, அப்போ தான் உங்களுக்கு அதோடைய இன்டென்சிட்டி என்னன்னு தெரியும். The eagle is coming, once upon a time, the lived a ghost, அந்த சாங்ஸ் பேக்ரவுண்டில் தான் வரும். there's no full-fledged songs on the screen, பட் அந்த பேக்ரவுண்டில் வரும்போதே அந்த இன்டென்சிட்டி அப்படியே பில்ட் ஆகிட்டே இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் the introduction of விஜய் சேதுபதி, அப்புறம் அந்த இன்டர்வல் பேங்குக்கு முன்னாடி இருக்கிற ஒரு 5 minute இந்த பிஜிஎம் ஸ்கோர் வந்து இட் இஸ் லிஃப்டிங் த மூவி ஆல் டுகெதர் அப் டு unimaginable heights. The way the movie engages the audience throughout. 2 hours 53 minutes மூவி தான், லெந்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நோ மொமெண்ட் வந்து நீங்கள் போர் அடித்து ஃபோன் எடுத்துணுன்றது, கேஷுவலாக பக்கத்தில் பேசுகிற மாதிரியே இருக்குது. The first half will be racy. A lot of things will be happening. சில கமெண்ட்ஸ்லாம் கூட இருக்குது, நிறைய விஷயங்கள் நடக்குதுப்பா, என்னன்னே புரிய மாட்டேங்குதுன்னு. இருந்தாலும் இட் won't distract you away from the movie. நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும், மூவியில் என்ன நடக்க போகுதுன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கணும்ன்ட்டு till the last moment it keeps you engaged. So that is one positive thing. ஏன்னா ஒரு 15 minutes lag மூவியில் இருந்தாலே வந்து people will get distracted, they'll be out of touch from the movie. ஸோ அது இல்லாமல் லெந்தி மூவியாக இருந்தாலும் it takes the audience throughout the மூவின்றது இட்ஸ் அ பிக்கெஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட். The way the action sequences are shot, ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கும் வந்து ஃபார் many technicalities are involved. The types of guns that are used, அதெல்லாம் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் இன் ஈச் ஆஃப் தி சீன்ஸ். ஸோ அதை ஹேண்டில் பண்ண விதம் வந்து இட்ஸ் வெரி பாசிட்டிவ். அண்ட் செகண்ட் ஆஃப் நிறைய பேர் சொல்லுவாங்க there's a surprise element where the whole theater gets applause. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். the way they introduce the secret agents, அதுவும் கரெக்டாக நல்லா இருந்திருக்கும். And the last thing is the climax bang. The last 10 minutes அந்த கேமியோ அவர் வரத்துக்கு முன்னாடி அந்த 5 minutes the build up and the climax is something that the theater was thundering actually. ஸோ நமக்கு அது என்னன்னு தெரியும், பட்
அந்த சீன் வர வரைக்கும் ஃபுல் ஆஃப் இன்டென்சிட்டி, ஃபுல் ஆஃப் ஃபேன்ஸ் அப்படியே அப்லாட் பண்ணிவிட்டு, தட் இஸ் சம்திங் தட் இஸ் அன்எக்ஸ்பெக்டட். இந்த மூவி முடிஞ்சு எல்லாம் இந்த குட் வர்சஸ் ஈவல்லாம் முடிஞ்சாலும் இந்த லாஸ்ட்டு 10 minutesல இட்ஸ் அன் ஓப்பன் எண்டட் சீன் விச் லீட்ஸ் அஸ் சம்வேர் அப்படின்னு சொல்கிறத நல்லா காமிச்சிருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் தட் ஆர் ஒர்க்கிங் பாசிட்டிவ் இன் விக்ரம். வாட் ஆர் த திங்ஸ் தட் குட் ஹவ் பீன் பெட்டர்? ஃபர்ஸ்ட் இஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் உலகநாயகன். ஒரு மீம் கூட நான் பார்த்தேன். அதில் வந்து கமல் சொல்கிற டைரக்டர்கிட்ட, நான் 5 லாங்குவேஜ் சரளமாக பேசுவேன்ப்பா, எனக்கு ஏதாவது ஒரு டைலாக் இருந்தால் கொடுப்பா அப்படின்னு சொல்கிறது. அது ஃபன்னியாக இருக்கலாம், பட் தட் இஸ் அ ரியாலிட்டி. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆல்மோஸ்ட் கமலுக்கு வந்து டைலாக்ஸே இல்லை. அண்ட் த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஆல்சோ டேக்ஸ் அ பேக் ஸ்டேஜ் ஃபார் உலகநாயகன் இன் த ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஸோ அவரை பார்க்கணும், அவருடைய பழைய மொமெண்ட்ஸ்லாம் ரீலிவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு திஸ் மைட் நாட் சிங்க் வெரி வெல் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஹாஃப், பட் இட் இஸ் ஹைலி காம்பன்சேட்டட் இன் த செகண்ட் ஹாஃப். அவருடைய அந்த டைலாக் டெலிவரி ஆகட்டும், த ட்ரக் டிராஃபிக்கிங் பற்றி இ கிவ்ஸ் அ பேக்ரவுண்ட், த ரிவெஞ்ச் வர்சஸ் வாட் இஸ் நீடட் ஃபார் த சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கு. ப்ளஸ் த ஓல்ட் ஆக்ஷன், த வே ஹேண்டில்ஸ் த கன்ஸ், அதெல்லாம் ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கிற மாதிரி அவர் பண்ணியிருப்பார், அசால்ட்டாக பண்ணுவார். ஸோ அதெல்லாம் வந்து செகண்ட் ஹாஃபில் வெரி குட். And the second thing that could have been done better is there is no lasting characters in the movie. For example, இப்போ ஒரு 3 months down the line ஃபஹத் ஃபாசிலோடைய கேரக்டர் நேம் என்ன மூவியில், அவர் என்ன ஸ்ட்ரைக்கிங்காக பண்ணார் அப்படின்னா நமக்கு டப்புன்னு எதுவுமே ஞாபகம் வராது. அந்த அளவுக்கு ஒரு எல்லாருமே ஈக்குவலாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஒரு கேரக்டர் இல்லை 2-3 கேரக்டர்ஸ் தட் ஹாவ் அ லாஸ்டிங் இம்பேக்ட், லைக் பவானி, ஹவ் பவானி வாஸ் இன் மாஸ்டர், பவானினாலே அந்த டெரர், அது அந்த மாதிரி எல்லாத்துக்கும் இல்லாதது கொஞ்சம் வீக்லி. ஏன்னா the story is simple, the cast is simple, the making is extraordinary, the screenplay is superb, but and the story is kind of a wafer thin story that runs in the background. So that could have been better, which will actually give a lasting impact to the audience is what I feel. But all said and done, நம்ம தமிழ் மூவிக்கு ஆஃப்டர் லாங் டைம் இட்ஸ் கெட்டிங் அ குளோபல் ரெக்கக்னிஷன் லெட் பை ஆர் கேப்டன் கமல்ஹாசன் இஸ் சம்திங் தட் நீட்ஸ் டு பி செலிப்ரேட்டட். எல்லோரும் கண்டிப்பாக ஒரு வாட்டி போய் தியேட்டரில் பார்க்கணும். இட்ஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யூ லவ் த வே த டெக்னிக்காலிட்டிஸ் ஆர் டிஃபைன்ட் இன் த மூவி. ஸோ அதுதான் விக்ரம். ஸோ ஃபஸ்ட் டைமாக ஒரு ரிவ்யூவில் வந்து ஒரு டான்ஸ் கவரும் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது முடிஞ்சோன்னே ஸோ சும்மா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கமல் ஃபேன்ஸ்லாம் என்ன திட்டாதீங்க. இன்னொரு ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் சைனிங் ஆஃப் இஸ் கோபி. பாய். நாட விட்டு பார்க்குறீங்களா? அடே பைஸ் ஐயோ ஜானிக்கு பாய்ஸ் பா.